லூப்பு வந்துட்டு நீளம் வந்து 3 இன்ச்சு வச்சு கட் பண்ணிக்கோங்க. 3 இன்ச்சு எல்லா லூப்புமே 3 இன்ச்சு. இப்போ 8 லூப்பு வெட்டிட்டோம். இப்போ வந்து பெல்ட்டுக்குள்ளே வச்சு தைக்க போகிறாங்க. வந்து பார்த்திங்கன்னா கரை வச்சு தான் தைக்க போகிறோம். இப்போ வந்து ஊக்கு பக்கம் கரெக்டாக வச்சு இந்த பக்கம் வந்து கரெக்டாக வந்து மிதியடாக வச்சு கரெக்டாக மேலே வந்து ஓரத்தில் கேன்வாஸ் ஓரத்தில் தைங்க. கேன்வாஸ் ஓரத்தை வச்சு மேலே வந்து அந்த இடத்த லைட்டாக காலிஞ்சி மேலே வச்சு மடித்து தைச்சிக்கோங்க. இப்போ ஊக்கு அடிக்கிறத வந்து கரெக்டாக நான் மடிச்சுக்கிட்டு இப்போ ஓவரை வந்து மடித்து உள்ளே தையல் போடுறோம். கரெக்டாக ஓரத்தில் கேன்வாஸ் ஓரத்தில் தான் தையல் போடணும். அது மெயினான விஷயம். இப்போ அது தைச்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக இப்போ லூப்பு அந்தந்த அர்க்காத்தில் லூப் வைக்கிறாரு. நான் இப்போ இங்கே வந்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா முதல் அர்க்காத்தில் கரெக்டாக அந்த லூப் வைக்கப்படுகிறது உள்ள. ஒரு நூல் தள்ளி தைக்கணும். அப்போ தான் திருப்பும்போது இப்போ லூப்பு வந்து தைக்கும்போது பார்த்தீங்கன்னா கேன்வாஸை விட்டு ஒரு புள்ளி தள்ளியே தைங்க. தள்ளி தைச்சிங்கன்னா தான் லூப் வந்து பெறல்றதுக்கு சௌரியமாக இருக்கும். அந்தந்த அர்க்காத்துக்கு நேராக கரெக்டாக லூப் வைக்கப்படுகிறது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்தந்த அர்க்காத்துக்கு தகுந்த மாதிரி லூப்புகள் வந்து அந்த அர்க்காத்துக்கு நேராக வைக்கிறோம். 8 லூப் வைக்கிறது அந்த அர்க்காத்தில் வைக்கிறோம் பாருங்க. கரெக்டாக வச்சுட்டு மேலே கேன்வாஸில் ஒரு புள்ளி மேலே ஏற்றியே தைங்க. மேலே ஏற்றி தைச்சா பெறலும் போது கரெக்டாக போய் உட்காரோம். வச்சிட்டோம். எல்லா லூப்புகளும் வைக்கப்பட்டது. இப்போ எல்லாம் லூப் வச்சுட்டா இப்போ மேலே வந்து தையல் அடிக்கிறாரு. ஒரு புள்ளி கீழே மேலே ஏற்றி தைக்கிறனால அது பெறலும் போது கரெக்டாக பெறலும். லூப்பு பாருங்கள் கரெக்டாக இல்லை, அந்தந்த இடத்துல கரெக்டாக இருக்கும். அந்தந்த அர்க்காத்தில் கரெக்டாக இருக்கா, அர்க்காத்தில் அந்த லூப்புகள் இருக்கும். அந்த ஊக்கு பக்கத்தில் இருக்கிற இது பெல்ட்டு அதோட முடிஞ்சிடும். அந்த இடத்துல ஒரு தையல் போட்டுங்க. இப்போ வந்து அதை பெரட்டி இப்போ லூப்பு கரெக்டாக கொஞ்சோண்டு மேலே மடக்கி வச்சு கரெக்டாக அந்த இடத்துல லூப் கீழே தைங்க. லூப்பை கரெக்டாக மேலே கொஞ்சம் லூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மேலே லூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லூப்பை டைட்டாக வைக்கக்கூடாது, மேலே லூஸ் வைக்கணும். ஏன்னா 1.5 இன்ச் பெல்ட்டுக்கு அதுலேயே லூஸ் வைக்கிற மாதிரி வைக்கிறோம். ஏன்னாக்கா ஃபாரின் பேண்ட்லாம் வரும். லூப் வந்து கொஞ்சம் லூஸாக வச்சிங்கன்னா அந்த பெல்ட்டு போடுறதுக்கு சௌரியமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா உள் சைடு கரெக்டாக உள்ளே போயிடுச்சு. எல்லாமே பக்காவாக இருக்குது. எல்லாமே போட்டால் இப்போ இந்த பக்கம் வந்து டிக்கெட் பாயிண்ட் வச்சு தைக்க போகிறாங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் அடி பெல்ட்டு தைக்க போகிறாங்க. அடி பெல்ட்டு தைக்கிறத பாருங்கள். அடி பெல்ட்டு கரெக்டாக வந்து டிக்கெட் பாயிண்ட்டுக்காக மார்க் பண்ணிட்டோம். டிக்கெட் பாயிண்ட்டுக்காக கரெக்டாக வந்து மார்க் பண்ணிட்டோம். டிக்கெட் பாயிண்டோட அகலம் வந்து எவ்வளோ நினைக்க போகிறீங்க? இப்போ வந்து துணி வந்து 6.5 எடுத்துக்கிட்டோம். இப்போ தச்சு எல்லாம் முடிச்சது போக 5.5 இன்ச்சு பாக்கெட் வரும். கரெக்டாக டிக்கெட் பாக்கெட்டோட அகலம் வந்து 5.5 இன்ச்சு வரும். நான் டிக்கெட் பாக்கெட்டுக்கு வந்து கீழே கட் பண்ணி போடுற மாதிரி தான் போடுவேன். ஏன்னா பெல்ட்டை ஒட்டி இருக்காது. பெல்ட்டு ஒட்டி தைச்சேன்னா இன் பண்ணால் வெளியே வந்துடும். அதனால் டிக்கெட் பாக்கெட்டை கீழே இறக்கி தான் நான் போடுவேன். கீழே இறக்கி கரெக்டாக எப்படி அர்க்காத் பண்ணி கரெக்டாக வெளியே கீழே இறக்கி விட்டுருவேன். டிக்கெட் பாக்கெட்டுக்கு எந்த காரணத்தை கொண்டு வெள்ளை துணி போடாதீங்க. வெள்ளை துணி இதெல்லாம் போடக்கூடாது. கொஞ்சம் கருப்பு கிளாத் போட்டிங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். கலர் வந்து மேட்ச் பண்ணி போடணும். இப்போ சென்ட்ரு பண்ணிட்டோம். சென்ட்ரு பண்ணி கரெக்டாக பாருங்கள் அரைஞ்சி கீழே இறக்கி தைங்க. அரைஞ்சி இறக்கி கட்டுங்க. அரைஞ்சி இறக்கி இப்போ நான் தைக்க போகிறோம். சைடு பாயிண்ட் எப்படி தைச்சோமோ அந்த மாதிரி மெத்தடில் போங்க. உள்ளே போயிட்டேன். இப்போ வந்து
கீழே வெட்டினா இப்போ வெட்ட போகிறாங்க. கரெக்டாக வெட்டிட்டு கட் பாயிட்டு ஒரு டிக்கெட் பாயிட்டு உள்பக்கம் போயிடும். இது வந்து லைனிங் துணியில் தான் தைக்கிறோம். கீழே இருக்கிற பெல்ட்டோட லைனிங்கில் மேப் பெல்ட்டில் தைக்கலை. இப்போ உள்ளே பெரட்டினோன்னா உள்பக்கம் போயிடும். இப்போ மேலே ஒரு தையல் அமுக்கடி தையல் போடுறேன். டிக்கெட் பாயிண்ட்டு இப்படி தான் போடணும். நீங்கள் வந்து மேலே வச்சு தைச்சிடாதீங்க. தைச்சிங்கன்னா அது சிறப்பான டிக்கெட் பாயிண்ட் கிடையாது. இது வந்து உள்ளே போய் பேண்ட்டுக்குள்ளே போய் அழகாக உட்காந்துக்கும். கட் பாயிண்ட்டுக்குள்ளே வந்து போடுறதுக்கு அது சௌரியமாக இருக்கும். இப்போ வந்து கரெக்டாக இந்த இடத்துல தையல் வந்துடும். இப்போ ஓப்பன் தெரியாமல் மேலே ஒரு அமுக்கடி போடுறோம். அந்த இடத்துல ஓப்பன் தெரியக்கூடாது. ஓப்பன் தெரியாமல் கரெக்டாக மேலே ஒரு அமுக்கடி போடுறோம். அமுக்கடி போட்டு மேலே போயிடுறோம். இப்போ எல்லாம் வச்சுட்டோம். இப்போ நான் 2 மேலே மடித்து ஒரு தையல் சுற்றியில் வந்து ஒரு தையல் போட போகிறாங்க. கரெக்டாக எவ்வளோ பிடிக்க போகிறோமோ அந்த அளவுக்கு மட்டும் பண்ணுங்கள். 4 இன்ச்சு பிடிக்க போகிறோம். 4 இன்ச்சு பிடிச்சோன்னா 4 இன்ச்சு உள்ளே போயிடும், பேண்ட்டுக்குள்ளே போயிடும். பெல்ட்டோட ஒரு புள்ளி மேலே ஏற்றி தைங்க. பெல்ட்டு ஓரத்தில் தைச்சிடாங்க. ஓரத்தில் தைச்சிங்களா பிறலும் போது நல்லா இருக்காது. இப்போ லூப்பு பாருங்கள், கரெக்டாக அந்தந்த அர்க்காத்தில் வைக்கப்படுகிறது. 8 லூப்பு. லூப்பெல்லாம் அந்தந்த அர்க்காத்துக்கு நேராக வைக்கப்பட்டது. பெல்ட் மேலே ஒரு புள்ளி மேலே ஏற்றி தான் தைக்கணும். அப்போ தான் வந்து பெல்ட் திரும்பும்போது உங்களுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். பாருங்கள், டிக்கெட் பாயிண்ட் கீழே போயிடுச்சு. அழகாக கீழே போயிடும். நம்ம தையல் போடுறது ஈஸியாக போட்டுடலாம். ஈஸியாக போடுறதுக்கு சௌகரியமாக இருக்கும். எந்த வகையான ஓப்பன் இல்லாமல் அழகாக டிக்கெட் பாயிண்ட் போய் உள்ளே உட்காந்துக்கிச்சு. இப்போ லூப் வந்து லைட்டாக லூஸ் பண்ணி மேலே ஏற்றி வைக்கிறோம். எல்லாமே தைச்சிட்டோம். டிக்கெட் பாயிண்ட் உள்ளே வச்சுட்டோம். பார்த்தீங்கன்னா கட் பாயிண்ட்டுக்கு நேராக வந்து லேபிள் வைப்பாங்க. என் கடை லேபிள் வந்து கரெக்டாக மேலே இங்கே இந்த இடத்துல கட் பாயிண்ட்டுக்கு மேலே வந்து பெல்ட்டு கீழே வந்து கரெக்டாக லேபிள் வச்சுருவாங்க. லேபிள் வச்சு வைக்கிறத பாருங்கள். அப்படியே காமிச்சா எடுத்துக்காட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிங்ஸ்னு லேபிள் வைக்கப்பட்டது. இப்போ பெல்ட் ஏற்றிடுவாங்க. பெல்ட் ஏற்ற போகிறாங்க. கரெக்டாக அந்த ஃப்ரெண்டு அர்க்காத்து வச்சுங்க. அர்க்காத்துக்கு நேராக கரெக்டாக பர்ஃபெக்டாக மேலே வச்சு இங்கே தைக்கும்போது பெல்ட்டு ஓரத்துலேயே தைங்க. மேலே தைக்கும்போது தான் ஒரு புள்ளி மேலே ஏற்றி தைக்கணும். இங்கே தைக்கும்போது கரெக்டாக ஒட்டில் தான் தைக்கணும். இதில் வந்து கேன்வாஸை விட்டு இறக்கி தைச்சிடாதீங்க, லூஸ் அடிச்சிடும். இது கேன்வாஸ் என்ன ஓரத்தில் கரெக்டாக பர்ஃபெக்டாக தைக்கணும். மேலே தைக்கும்போது மட்டும்தான் 4 இன்ச்சு ஒரு புள்ளி மேலே ஏற்றி தைக்கணும். அது துணி வந்து கீழே வர்றதுக்காக அது மாதிரி தைக்கிறோம். இதில் வந்து கரெக்டாக நீங்கள் இந்த இடத்துல ஓரத்தில் கேன்வாஸ் ஓரத்தில் தான் பர்ஃபெக்டாக தைக்கணும். அப்படியே வச்சுட்டு கடைசியில் நம்ம பெல்ட்டில் அர்க்காத் பண்ணியிருப்போம். பேக் அர்க்காத் பண்ணால் அந்த அர்க்காத்தில் போய் கரெக்டாக அது உட்காரணும்.
தைக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பெல்ட்டுக்கு பக்கத்தில் பெல்ட் எப்படி வச்சு காட்டுங்க. இப்போ பெல்ட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த லூப் வந்துருக்கும். ஃப்ளீட்டுக்கு நேராக ஒரு லூப் வந்திருக்கு. இப்போ அதுலேயும் அதே மாதிரி லூப் கரெக்டாக வர்றதுக்கு ஒரு மெத்தடை நான் சொல்ல போகிறேன். அந்த மாதிரி மெத்தடில் தைங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த லூப்பு எங்கே வைக்க அந்த அதில் எப்படி வச்சுருக்கோமோ அதே மாதிரி இதில் எப்படி நம்ம ஃப்ளீட்ஸில் வச்சுருக்கோமோ அதே மாதிரி அங்கே ஃப்ளீட் முதல்ல அந்த இடத்துல ஒரு தையலை போட்டுட்டு அப்புறம் இங்கிட்டிருந்து வந்து இடுப்பு தைச்சி பாருங்கள். ஏன்னா அப்போ தான் லூப்பு மாறாமல் இருக்கும். எங்கே இந்த இடத்துல ஃப்ளீட்டில் எப்படி வச்சோமோ அதே மாதிரி ஃப்ளீட்டில் கரெக்டாக இருக்கும். இப்போ வச்சுட்டோம். இப்போ உள்ளே காட்ட போகிறாரு பாருங்கள். அது லூப்பு கரெக்டாக போய் அந்த இடத்துல சென்டராக கரெக்டாக அதில் இருக்கிற மாதிரியே இதுலேயும் இருக்கும். பாருங்கள் இதுலேயும் கரெக்டாக அந்த வந்து லூப் வந்து இதுலேயும் பக்காவாக போய் அந்த எந்த இடத்துல இருக்கணுமோ அதே மாதிரி பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ இடுப்பு ஏற்றலாம். ஏன்னா இதில் நீங்கள் தச்சிட்டு வரும்போது முன்ன பின்ன வித்தியாசம் வந்துடும். அதனால் இன்னமேல் அந்த லூப்புக்கு நம்ம கட்டிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இங்கேருந்து கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த அர்க்காத்தில் கரெக்டாக வந்துடணும். ஆனால் இங்கே தைக்கும்போது ஓரத்தில் தைங்க. கேன்வாஸை விட்டு இறக்கி தைச்சிடாதீங்க. மேலே தைக்கும்போது நான் ஒரு புள்ளி மேலே ஏற்றி தைக்க சொன்னேன். இங்கே தைக்கும்போது மட்டும் ஓரத்தில் கரெக்டாக தைக்கணும். அப்போ தான் கேன்வாஸ் வந்து எந்த வகையான ஃபால்ட்டு வராமல் கரெக்டாக இடுப்பு போய் கரெக்டாக உட்காரும். அங்கே போகும்போது ஜிப்பை ஓப்பன் பண்ணி விட்டுக்குங்க. ஜிப்பை வச்சு எடுத்துடாதீங்க. ஜிப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணிட்டு தான் நேராக போகணும். எல்லாம் அர்க்காத் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள் அந்த லேபிள் வச்சு காட்டி பெல்ட்டில் காட்டுவார் பாருங்கள். இப்போ பாருங்கள் அந்த லூப் கீழே இருக்கும். இப்போ பாருங்கள் கிங்ஸிங்கில் லேபிள் மேலே லூப் இருக்குது. லூப் வந்து நான் லூஸாக தான் வச்சுருப்போம். லைட்டாக லூஸில் இருக்கும். ஏன்னா எந்த பெல்ட் வேணாலும் 1.5 இன்ச் பெல்ட்டில் கொஞ்சம் பட்டை பெல்ட் போட்டாலும் பக்காவாக இருக்கும். இப்போ அடுத்தது இடுப்பு ஏற்ற போகிறாங்க. இடுப்பு முதல்ல மார்க் பண்ணிடுவாங்க. 18 வந்து முதல்ல மார்க் பண்ணிக்கணும். கரெக்டாக 2 பக்கமும் மார்க் பண்ணி கேன்வாஸை மடிச்சுக்கணும். முதல்ல நான் சொல்கிற மெத்தட் எப்படின்னா காலுக்குள்ளே வந்து கால் போட்டுக்கிறோம். காலுக்குள்ளே வந்து கால் போட்டுட்டு இப்போ 18 வந்து மார்க் பண்ணுறதை வச்சு காட்ட போகிறாரு. 18 முதல்ல மார்க் பண்ணதை காமிச்சிருங்க. இருங்க அப்படியே நான் பிடிச்சி. இப்போ 2 சைடும் 18 வந்து மார்க் பண்ணுறாங்க. மார்க் பண்ணுறது இங்கேருந்து பாருங்கள். கரெக்டாக இங்கே 18 வைக்கப்பட்டது. அதே மாதிரி 18 மார்க்கிட்டு அது கீழேயும் அந்த பெல்ட்டில் வந்து 18 மார்க் பண்ண போகிறாங்க. கீழேயும் 18 மார்க் பண்ணப்படுகிறது. மார்க் பண்ணிட்டு இப்போ இடுப்பு ஏற்ற போகிறாங்க. முதல்ல அந்த இடுப்பில் வந்து கரெக்டாக அந்த இடத்துல தையல் போட்டுக்குவோம். கரெக்டாக அந்த இடத்துல இடுப்பில் வந்து தையல் போட்டுக்கணும். பாருங்கள் எந்த கோடு மாறுதா பாருங்கள். நான் என்ன கோடு போட்டேன்னா அந்த கோட்டில் தான் கரெக்டாக போய் தையல் விழுவோம். எந்த காரணத்தை கொண்டு இடுப்பில் நம்ம கோடு போடுறது வித்தியாசமே வரக்கூடாது. வித்தியாசம் வந்தால் பேண்ட்டு பக்காவாக இருக்காது. நான் போட்டிருக்க டீஸை விட்டு ஏதாவது ஒரு புள்ளி கூட மாறாமல் இருக்குது பாருங்கள். கரெக்டாக 18னா 18 போய் கரெக்டாக போய் உட்காந்துக்குச்சு. இப்போ வந்து கீழேருந்து ஜிப்புலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அங்கே கரெக்ட் பண்ணிட்டு தான் இங்கே வரணும். இப்போ இந்த ஜிப்பில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பெல்ட்டை பிடிச்சிட்டு ஒரு புள்ளி மேலே ஏற்றி வைங்க. ஒரு புள்ளி கீழே இறக்கி வைக்கக்கூடாது. இந்த ஜிப்பு வைக்கும்போது ஒரு புள்ளி மேலே ஏற்றி வச்சுக்கோங்க. மேல்தட்டை வந்து ஒரு புள்ளி மேலே ஏற்றி வச்சுங்க. ஏன்னா அதை பெறலும் போது ஜிப்பு வந்து கீழே இறங்கி வந்துடும். அந்த ஜிப்பு வைக்கிறத வச்சுட்டு இந்த பெல்ட்டை வந்து ஒரு புள்ளி மேலே ஏற்றி வச்சுக்கோங்க. அப்படி தானே வைப்பீங்கண்ணே? ஒரு புள்ளி மேலே ஏற்றி கரெக்டாக கீழேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அந்த ஜிப்புலேருந்து கரெக்டாக வந்து எந்த இடத்துல வைக்க போகிறாங்களோ அந்த இடத்துல வச்சுட்டு கரெக்டாக அந்த இடத்துல வந்து வச்சுட்டாங்க. வச்சுட்டு இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த இடத்துலலாம் மிதியடை தான் பிடிக்கணும். ரொம்ப பிடிச்சிடக்கூடாது. ரொம்ப பிடிச்சிங்கன்னா அது வந்து பர்ஃபெக்ட் இல்லாமல் போயிடும். கொஞ்சம் இந்த வெள்ளை துணி எடுத்துருங்க. நல்லா எடுத்துருங்க. இப்போ வந்து பாருங்க கரெக்டாக அங்கேருந்து மிதியடை தான் போகுது. மிதியடை போனோன்னா அந்த அடிங்காலில் வந்து கரெக்டாக மடிச்சிருவாங்க பாருங்கள். பக்காவாக மடியப்பட போகிறது. நல்லா ஓப்பன் பண்ணிக்கணும். போயிட்டு அந்த இடத்துல போனோன்னே நிப்பாட்டிக்க. அந்த ஜாயின்கிட்ட போனோன்னே நிப்பாட்டிக்கங்க. லைட்டாக நிப்பாட்டிட்டு இப்போ அதை மடக்கி விட்டுறணும். அதை வந்து மடக்கி விட்டுறணும். மடக்கி விடலாம் இழுக்க ஆரம்பிச்சிடும். அந்த துணி வந்து ரெண்டாக இப்படி மடக்கி கிராஸாக கீழே நோக்கி எப்படி நம்ம ஜாக்கெட்டுக்கு எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி கிராஸ் பண்ணி கீழே கொண்டு போயிடணும். கீழே கொண்டு போயிட்டுட்டு இப்போ அங்கேருந்து கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணி நான் போட்டிருக்க ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி ரவுண்ட்லேயே கரெக்டாக வரணும். கொஞ்சோண்டு கீழே இறக்கிக்கணும். லைட்டாக கீழே இறக்கி அந்த ரவுண்ட்லேயே கரெக்டாக வரணும். பாருங்கள் ரவுண்டில் நான் என்ன போட்டுக்கன்னா அந்த டீசல் தான் வரப்போகுது. இதை நீங்கள் இப்போ டீசலில் கரெக்டாக பாருங்கள். அந்த டீசலில் தான் தைக்க போகிறாரு. பக்காவாக அந்த டீசலில் போகுது பாருங்கள். ஏதாவது கோடு மாறுதான்னு பாருங்கள். பக்காவாக பேண்ட்டு வந்து நான் போட்ட டீசலில் தான் போகும்.
எந்த வகையான ஆல்ட்ரு வராமல் பக்காவாக பேண்ட் தைச்சி முடித்தா பக்காவாக க்ரீஸ் போய் கரெக்டாக அந்த சென்டரில் நிற்கும். பக்காவாக போது பாருங்கள். கரெக்டாக ஏதாவது கோடு மாறுதா பாருங்கள். எந்த கோடு போட்டால் இதுதான் கடையில் நடக்கக்கூடிய ரகசியம். இது மாதிரி தான் நீங்கள் பேண்ட்டை வெட்டி தைக்கணும். சில பேர் தப்பாங்க, அந்த கோடை விட்டு 2 இன்ச்சு தள்ளி கூட போகும். அப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ 2வது தையல் போடணும். ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டோம், இப்போ 2வது தையல் போட போகிறாங்க. சீட்டுக்கு எப்போவுமே 3 தையல் போடுறவங்களும் இருக்காங்க. ஏன்னா இது வந்து நம்ம போட்டிருக்கிறது வந்து அமிட்டோ நூல் தான். அமிட்டோ நூல் போட்டிருக்கோம், பேண்ட்டு நூல் தான் போட்டிருக்கோம். எந்த வகையான தப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் நம்ம வந்து அவங்க உட்காந்து எந்திரிக்கிற இடம் இது. அதனால் 2 தையல் 3 தையல் போட்டாலும் தப்பே கிடையாது. சீட்டில் வந்து 3 தையல் போடுறதா இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். அதனால் 3 தையல் போடு. இப்போ 2வது தையல் போடப்படுகிறது. எதுவுமே கோட்டிலேருந்து மாறாது. நான் போடுற ஒவ்வொரு கட்டிங்கும் வந்து கோட்டில் தான் கரெக்டாக அவங்க தைச்சாங்கன்னா கோட்டில் போய் கரெக்டாக தைச்சி கீழே போட்டுருவாங்க. போட்டாச்சு, 2 தையல் போடப்பட்டது. இப்போ அடுத்தது ஜிப்பு. இப்போ ஜிப்பு தைக்க போகிறோம். ஜிப்புக்கு வந்து இப்படி பெரட்டிக்கங்க. பெரட்டிட்டு கீழேருந்து மேலே வந்து கரெக்டாக ஜிப்பை வந்து எந்த அளவுக்கு நம்ம டைரெக்ஷன் கொடுத்தோமோ அந்த அளவுக்கு கரெக்டாக வந்து 4 இன்ச்சு உள்ளே வச்சு கரெக்டாக அந்த இடத்துல மிதியிட கரெக்டாக தைக்கணும். கரெக்டாக அந்த ஜிப்பை நேர் பண்ணி கரெக்டாக வந்து அப்படியே ஒரு புள்ளி வந்து கரெக்டாக மேலே வச்சுட்டு கீழேயும் பார்த்துக்கணும். கீழே வந்து கரெக்டாக பார்த்துட்டு ஜிப்பு பர்ஃபெக்டாக இருக்கா, இங்கிட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு உள்ளே போகணும். கரெக்டாக உள்ளே போய் பர்ஃபெக்டாக அந்த நேர் பார்த்து கரெக்டாக உள்ளே போயிடணும். உள்ளே வந்து ஜிப்பு போயிடுச்சு. இப்போ வெளி தையல் ஒன்று போட்டோம். ஓரத்தில் இப்போ ஒரு தையல் போட போகிறாங்க. கடிச்சாப்பில் ஒரு தையல் போடுவாங்க. ஏன்னா அந்த தையல் போட்ட பிறகு அந்த தையல் போடணும். அப்போ தான் ஜிப்பு வந்து மாறாமல் இருக்கும். மேலே வந்து ஜிப்பு வந்து இழுத்து விட்டுட்டு கீழே போடுங்க. இல்லாட்டி அந்த பல்லு வந்து மேலே போகாது. இப்போ எல்லாமே ஜிப்பெல்லாம் தைச்சிட்டோம். மேலே வந்து ரவுண்டு அடிக்கணும். பெல்ட்டு வந்து இந்த ஓவரெலாம் வெட்டி விட்டுட்டு இந்த ஜிப்போட லெங்க்த்தெல்லாம் வெட்டி விட்டுட்டு, ஏன்னா அதில் வந்து ஊசி பட்டுச்சுன்னா உடஞ்சிரும். அதனால் கரெக்டாக அதை வெட்டி விட்டுக்குங்க. ஏன்னா அதில் வந்து லைட்டாக இரும்பு மாதிரி இருக்கும். அதை வெட்டி விட்டுட்டு உள்ளே தள்ளிட்டு இப்போ வந்து ஜிப்பு பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துல மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா அதுக்கு உள்ளே வந்து ரவுண்ட் பண்ணுறோம். ரவுண்ட் பண்ணிட்டு போகிறோம். சில பேர் ரவுண்ட் இல்லாமல் டக்குன்னு அடிக்கிறவங்களாம் இருக்காங்க. இந்த லாக் எடுத்து காமிச்சிருங்க. உள்ளே லாக் இருக்கிறத காமிச்சிருங்க. உள்ளே இருக்கிற லாக் காமிச்சிருங்க. இந்த ஒரு லாக் இருக்குல்ல, அதை காமிச்சிருங்க. இப்போ வந்து ஜிப்போட லாக் அங்கே இருக்கும். அதை விட கீழே அரைஞ்சி கீழே இறக்கி கட்டுங்க. லாக்கு மேலே தச்சிடாதீங்க, ஊசி உடஞ்சிரும். அதனால் கீழே இறக்கி தான் உள்ளே கட்டுறோம். இப்போ வந்து இப்போ பாருங்கள் கரெக்டாக ரவுண்டு உள்ளே போகுது. தள்ளிடும். இப்போ வந்து பாருங்கள் கரெக்டாக ரவுண்டு உள்ளே போகுது. இது இழுத்துருச்சு. இதனால் இழுத்துருச்சு. அந்த பக்கம் ஓப்பன் பண்ணி இப்போ ரவுண்டு திரும்பிடுச்சு. ரவுண்டு திரும்பினதுக்கப்புறம் ஜிப்பு மேலே போகுது. ஜிப்பு தையல் மேலே போகுது. தையல் போட்டு அந்த இடத்துல மேலே கட்டு கட்டிடுங்க. கட்டு கட்டிட்டு உள்ளே வந்துடுங்க. இப்போ ரவுண்டு ஜிப்பு வச்சிட்டோம். இப்போ காலை வந்து பெரட்டிடுறோம். கால் 2 பக்கமும் பெரட்டப்படுகிறது. பெரட்டப்பட்டு திருப்பி ஜிப்பை வந்து வச்சு பார்க்கணும். கரெக்டாக இருக்கா, பர்ஃபெக்டாக இருக்கா, ஜிப்பு வந்து ஓப்பன் ஆகுதா, பர்ஃபெக்டாக இருக்கான்னு அப்படியே செக் பண்ணி பார்க்கணும். பர்ஃபெக்டாக ஜிப்பு இருக்குது, எல்லாமே பக்காவாக இருக்குது. இப்போ அடுத்தது பெல்ட்டு தைக்க போகிறாங்க. இப்போ பெல்ட்டு மடித்து தைக்க போகிறாங்க. ஊக்கிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக வந்து உள்ளே பிசுரை மடக்கி விட்டுறாங்க. மடக்கி உள்ளே போகுது. உள்ளே போய்ட்டு ஓர தையல் தான் அடிக்கணும். கட்டிச்சாப்பில் தையல் தைக்க போகிறாங்க.
கரெக்டாக அந்த ஜிப்பு இருக்கிற இடத்துல வரைக்கும் கட்டு கட்டிடுங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ உள்டாவாக மாறி இந்த சைடு இப்படி போய் தைக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ பேண்ட்டை வந்து திருப்பி வச்சு, இப்போ முதல்ல வந்து அப்படி தைச்சோம். இப்போ பேண்ட்டை வந்து திருப்பி வச்சு கரெக்டாக லைனிங்கை வந்து உள்ளே இருக்கிற வந்து லைனிங்கை கீழே இறக்கிக்கிட்டோம். கீழே இறக்கிட்டு இப்போ கரெக்டாக வந்து ஓரத்தில் கரெக்டாக கேன்வாஸோட ஓரத்தில் தையல் போகுது. கரெக்டாக லூப்பை வந்து லைட்டாக மேலே ஏற்றிக்கங்க. தைக்கும்போது லூப்பை லைட்டாக மேலே ஏற்றிக்கங்க. அங்கே சென்ட்ரு வரும்போது ஓப்பனை வந்து நல்லா இழுத்து வச்சுக்கோங்க. இழுத்து விட்டுட்டு ஓப்பன், ஏன்னா இது ரொம்ப அதை ஒட்டி வச்சிங்கன்னா இழுக்க ஆரம்பிச்சிடும். பின்னாடி வந்து இழுக்க ஆரம்பிச்சிடும். அதை வெட்டி விட்டு கரெக்டாக எடுத்து விட்டுட்டு இப்போ அதை வந்து இப்போ கீழேருந்து மடித்து அடிக்கணும். மடித்து அடிச்சுட்டு தான் பெல்ட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணி போகணும். இப்போ மடித்து அடிக்க போகிறாங்க. 2 பக்கம் மடித்து அடிச்சிருங்க. பேண்ட்டு தைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனாலும் ரொம்ப தைக்க ஈஸியாக வந்துடும். ஆனால் தைக்கிறது ரொம்ப கஷ்டம். பேண்ட்டு தைக்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். ஆனால் தைக்க ஈஸியாக வந்துடும். கரெக்டாக வந்து அதை கரெக்டாக அந்த பின்னாடி இருக்கிறத ஓப்பன் பண்ணி விட்ருங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு தைங்க. இல்லாட்டி அது ஒட்டி பெல்ட்டோட ஒட்டியிருந்தால் பேண்ட்டு வந்து போடும்போது இழுத்துரும். அந்த துணியை மட்டும் மடைக்கிறீங்க, கேன்வாஸை மடைக்க வேண்டி தேவையில்லை. ஏன்னா அது லூஸ் பண்ணுற துணி தான். மேலே இருக்கிற லைனிங்கு அதே மாதிரி நேராக மேலே கொண்டு போய் அந்த லைனிங்கும் மடக்கி விட்ருங்க. இப்போ ஒரு பக்கம் மடக்கணும். அதே மாதிரி இந்த பக்கம் மடக்க போகிறாங்க. இந்த பக்கம் கரெக்டாக மடக்கி போகுது. கரெக்டாக அதில் எப்படி மடக்கணுமோ அதே மாதிரியே மடக்கி கொண்டு போயிடுங்க. கொண்டு போய்ட்டு நூல்லாம் கரெக்டாக வெட்டி விட்ருங்க. வெட்டிட்டு பாருங்கள், 2 பக்கமும் இந்த இடத்த காமிச்சிருங்க. அந்த இடத்துல அந்த இடத்த காமிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த பெல்ட்டில் வந்து எந்த காரணத்தை கொண்டும் ஒட்டி இருக்கக்கூடாது. பெல்ட்டை விட்டு இந்த இதை காமிச்சிருங்க. பெல்ட்டை விட்டு விலகி தான் இருக்கணும். பெல்ட்டிலேருந்து ஓப்பன் பண்ணி தான் இருக்கணும். பெல்ட்டோட ஒட்டினீங்கன்னா இழுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் பாருங்கள், இதை ஓப்பன் பண்ணி தைச்சிருப்போம். இந்த இடத்துல ஓப்பன் பண்ணி தான் தைச்சிருப்போம். இது மாதிரி தைச்சிங்கன்னா பெல்ட் வந்து இழுக்காமல் இருக்கும். சீட்டு இழுக்காமல் இருக்கும். இன் பண்ணால் அழகாக உட்காந்துரும். இப்போ லைனிங்கை மடக்க போகிறாங்க. லைனிங்கை வந்து கரெக்டாக வந்து கிராஸ் எந்த அளவுக்கு வச்சோமோ அந்த அளவுக்கு கரெக்டாக மடக்க போகிறாங்க. மடக்கி இப்போ தையல் வந்து கரெக்டாக இப்போ போகுது. அந்தந்த இடத்துல லூப்பை லைட்டாக தூக்கிக்கிட்டு லைட்டாக எடுத்து விட்டுட்டு தைங்க. பெல்ட் ஓரத்தில் கரெக்டாக தைச்சி போயிட்டுருக்கணும். அந்த இடத்துல டிக்கெட் பாயிண்ட் வரனால அந்த இடத்துல நிப்பாட்டிட்டு கட்டு கட்டிக்கோங்க. கட்டு கட்டிட்டு இப்போ அடுத்தது அங்கேருந்து கரெக்டாக அந்த பக்கம் ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ அடுத்தது ஜிப்பை இழுத்துட்டு ஊக்கு கீழ் ஊக்குக்கு மார்க் பண்ணுறோம். 2 ஊக்கு மார்க் பண்ணப்பட்டோம்.
இப்போ இந்த பக்கம் வந்து இப்போ பெரட்டி இந்த பக்கம் ஒரு தையலை போட்டு தான் போகணும். இப்போ எந்த அளவுக்கு தேவையோ மீதியோட வெட்டிட்டோம். மீதியோட வெட்டிட்டு இதை வந்து இப்போ வந்து பெரட்டுறோம். பெரட்டி ஆட்டோமேட்டிக்காக இப்போ ஒரு தையல் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி அங்கே போகும். இப்போ டிக்கெட் பாயிண்ட்டு உள்ளே வந்துருச்சு. இந்த டிக்கெட் பாயிண்ட் கீழே வந்து இன்னொரு தையல் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி போகும். எல்லாமே தையல் போட்டோம். அதை ஓப்பன் பண்ணி காட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டிக்கெட் பாயிண்ட்டு ஓப்பன் வரும். இந்த இடத்துல ஒரு ஓப்பன் வரும். இந்த ஓப்பன் வராமல் இருக்கிறது கை வந்து உள்ளே விட்டால் கேன்வாஸ் போயிடும். அதனால் உள்ளே வந்து பெரட்டி இப்போ ஒரு கட்டு கட்ட போகிறோம். உள்ளே வந்து கேன்வாஸ்க்குள்ளே நேராக ஒன்று உள்ளே வந்து அமுக்கடி போட போகிறோம் உள்ளே. ஏன்னா டிக்கெட் பாயிண்ட்டு ஓப்பன் ஆகாமல் இருக்கிறதுக்கு அந்த இடத்துல அந்த ஓட்டையை அடைக்கிறதுக்காக ஓப்பன் ஆன இல்லைன்னா அந்த வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அதனால் ஒரு கட்டு கட்ட போகிறோம். கட்டு கட்டினா அந்த கை உள்ளே போகாது. பெல்ட்டு வந்து கரெக்டாக போய் நச்சுன்னு உட்காந்துக்கும். இப்போ இந்த தையலை போட்டு பின்னாடி பெரட்டி காட்டுவார் பாருங்கள். அந்த ஓப்பன் இல்லாமல் மறைஞ்சிரும் பாருங்கள். இப்போ வந்து ஓப்பன் இருக்காது பாருங்கள். கரெக்டாக ஓப்பன் இல்லாமல் பர்ஃபெக்டாக வந்து டிக்கெட் பாயிண்ட் போய் உட்காந்துருச்சு. ஓகே, எல்லாமே பார்த்துட்டிங்க. டிக்கெட் பாயிண்ட்டு ஓப்பன் கரெக்டாக போய் உட்காந்துருச்சு. வந்து பாட்டை வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம். டீஸில் மார்க் பண்ணியிருக்கோம். அந்த அளவுக்கு கரெக்டாக மடிக்க போகிறாங்க. கரெக்டாக உயரத்தை கரெக்ட் பண்ணிட்டு பிசுரை வெட்டிட்டு கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அந்த அளவுக்கு பாட்டத்தை மடிக்க போகிறாங்க. மடிச்சுட்டு அயனிங் வந்து என்னுடைய லாண்ட்ரி கடையில் தான் நான் கொடுத்து அயன் பண்ணுவேன். லாண்ட்ரி கடையில் கொடுத்து பக்காவாக அயன் பண்ணி வந்துடும். இப்போ எல்லாமே முடிச்சு வச்சு அயன் பண்ணுறது வந்து லாண்ட்ரி கடையில் தான் அயன் பண்ணி வரும். இப்போ எல்லாம் பார்த்துட்டிங்க. இப்போ கீழே பாட்டை வந்து கரெக்டாக வந்து 1.4 இன்ச்சு பட்டி வச்சு மடிக்க போகிறாங்க. அதை டபுளாக மடிக்கிடுவார். கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு மடிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தையல் போடுறாங்க. தையல் போட்டால் கரெக்டாக பட்டி பாருங்கள். கரெக்டாக 1.4 இன்ச்சு கரெக்டாக இருக்கும். வச்சு காட்டுங்க. கரெக்டாக பட்டி பாருங்கள். கரெக்டாக 1.4 இன்ச்சு பட்டி கரெக்டாக பக்காவாக போட்டாச்சு. இப்போ அதே மாதிரி இன்னொரு பாட்டம் போடுவாங்க. அந்த காலத்தில் அயன் பண்ணாமல் தைக்க மாட்டோம். இப்போ அயனிங் கிடையாது. கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு தான் கடைசியாக அயனிங் பண்ணுறோம். அப்போல்லாம் வந்து கால் அயன் பண்ணிட்டு தான் அப்புறமேல் பெல்ட் ஏற்றுவோம். இப்போல்லாம் அப்படி கிடையாது. நேராக வந்து டைரெக்டாக தேய்க்கிறதுக்கு போயிடுது. இப்போ வந்து குயிக்காக முடிகிற விஷயத்துக்கு தான் போயிட்டுருக்காங்க. அதெல்லாம் அயன் பண்ணி தைக்கிறாங்க ரொம்ப லேட் ஆகும். ஏன்னா ஒவ்வொன்றா அயன் பண்ணி தான் அந்த காலத்தில் நாங்கள் தைச்சோம். இப்போ அப்படி தைக்கிறது இல்லை யாருமே. ஃபுல் ஃபினிஷிங் போயிடுறாங்க. ஃபுல் ஃபினிஷிங் போயிட்டு கரெக்டாக தைச்சி போட்டு போயிடுவாங்க. தேய்க்கிறதுக்குன்னு ஒரு ஆள் இருப்பாங்க. அவங்க தான் தேய்ச்சி பேண்ட்டை ரெடி பண்ணுவாங்க.
பக்காவாக எல்லாமே இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது பேட்டத்தை கீழே பாட்டத்தை வச்சு காட்டுவார் பாருங்கள். இதுவும் பாருங்க கரெக்டாக ஒன்றே அழிஞ்சு பாருங்கள், எந்த சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக வந்து பேண்ட்டு போய் கரெக்டாக பக்காவாக உட்காரணும். இல்லை அந்த பேண்ட்டையும் அந்த பாட்டத்தை அது மேலே வச்சுக்காரு. பேண்ட்டு பாருங்கள் கரெக்டாக அக்யூரேட்டாக வந்து இப்போ 2 பாட்டமும் வச்சு காட்ட போகிறாரு. இங்கே தனியாக வச்சு காட்டுவோம். பாட்டத்து மேலே பாட்டத்தை பாருங்கள் அக்யூரேட்டாக ஒரு புள்ளி கூட பக்காவாக இருக்குது பாருங்கள். எல்லாமே பக்காவாக இருக்குது. எல்லாமே தச்சு முடிச்சிட்டோம். இப்போ சென்ட்ரு க்ரீஸ் பாருங்கள். க்ரீஸ் வந்து நான் சொல்லுவேன், இந்த க்ரீஸ் வந்து பக்காவாக இந்த க்ரீஸ் வந்து இதில் தான் போய் சேரணும். இதுதான் மெயினான விஷயம். நான் சொல்லியிருக்கேன், இந்த க்ரீஸ் வந்து கரெக்டாக இதில் போய் உட்காரணும். இது மாதிரி உட்காந்தா பேண்ட் பார்க்குறதுக்கு பக்காவாக போய் இந்த அடிங்கால் வந்து இந்த ரவுண்டு பாருங்கள் கரெக்டாக அந்த ரவுண்டு வந்து பர்ஃபெக்டாக எவ்வளோ பெரிய ரவுண்டு வந்திருக்கு பாருங்கள். ரவுண்டு போட்டோன்னா நல்லாயிருக்கும். ஃப்ளீட் எல்லாமே கரெக்டாக வச்சுட்டாரு. இதை வச்சு காட்டுங்க. இப்போ பேண்ட்டு ஃப்ளீட்டு பாருங்கள் கரெக்டாக வந்து ஃப்ளீட்டில் வந்து லூப் வந்து பக்காவாக இருக்கும். அப்படியே வச்சு காட்டுங்க. அப்படியே வைங்க. அப்படியே அந்த லூப்பை கைக்கிட்ட வச்சு காட்டுங்க. மறைக்காதீங்க, கை எடுத்துங்க. அந்த கீழே மட்டும் கை எடுங்க. இப்போ லூப்பு பாருங்கள் கரெக்டாக எல்லாமே 2 ஃப்ளீட்டு லூப்பு வந்து இங்கிட்டு 4 லூப்பு, அங்கிட்டு அந்த பக்கம் பரட்டி சைடு பாயிட்டுக்கு வச்சு காமிச்சிட்டாங்க. இப்போ ஃப்ரண்டில் பாருங்கள் இந்த பக்கமும் அதே மாதிரி லூப்பு கரெக்டாக எந்த இடத்துல வந்திருக்கு பாருங்கள். ஃப்ளீட்டுக்கு நேராக ஃப்ளீட் வந்திருக்கு. எல்லாமே பக்காவாக போட்டிருக்கோம். எல்லாமே ஓகே. இது வரைக்கும் பார்த்த அனைத்து உள்ளவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு வாருங்கள். இது வந்து ஸ்டிச்சிங் வீடியோ முதலாக 37 இன்ச்சு இடுப்புக்குள்ள பேண்ட்டுக்கு நான் போட்டிருக்கேன். இதை பார்த்து பிடிச்சவங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் தெரிவிங்க. இது எல்லாமே உங்களுடைய தையல் கலை. இது பிடிச்சிருந்தா உங்களுடைய எல்லா ஆளுகளுக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் தையல் கலைஞர் அவ்வளோ பேருக்கு இது ஷேர் பண்ணி விடுங்க. வாருங்கள் அப்படின்னு சொன்னேன். இப்போ தச்சு டெமோ வந்திருக்கு. இப்போ எல்லாம் பாருங்கள். இந்த பேண்ட்டை வந்து எல்லோரும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பேண்ட்டு கரெக்டாக வந்து பாருங்கள். எல்லாமே ஃப்ளீட்ஸு பாட்டம் தையல் கரெக்டாக எல்லாமே பாட்டம் தையல்லாம் பக்காவாக போட்டு கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். எல்லாமே கரெக்டாக ஒன்று எப்படி வருங்க, ஐனிங்கெல்லாம் தேய்ச்சி வந்திருக்கு. ஐனிங்கெல்லாம் தேய்ச்சி தான் என்னோடய பேண்ட் வரும். பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக கரெக்டாக அயன் பண்ணி கரெக்டாக இருக்கும். முன்னாடி வந்து 2 ஃப்ளீட்டு கரெக்டாக வந்து பக்காவாக தேய்ச்சி வந்திருக்கு. லூப்பு பாருங்கள் கரெக்டாக லூப்பு லைட்டாக லூஸாக வச்சுருப்பேன். ஜிப்பு கரெக்டாக வந்து ஜிப்பு இதெல்லாம் வந்து எதுக்கு காட்டுறேன்னா, இது மாதிரி நீங்கள் தச்சிங்கன்னா சிறப்பாக இருக்குங்கிறதுக்காக தான் காட்டுறோம். ஜிப்பு பாருங்கள் பக்காவாக வந்து ஜிப்பு வைக்கப்பட்டது. அது மாதிரி ஜிப்பு வச்சுட்டோம். ஊக்கு கரெக்டாக வச்சுட்டோம். டிக்கெட் பாயிட்டு உள்ளே வச்சுருக்கோம். டிக்கெட் பாயிட்டு கரெக்டாக உள்ளே எல்லாமே பக்காவாக எல்லாம் தைச்சிருக்கோம். இந்த பக்கமும் 2 ஃப்ளீட் வச்சுருக்கோம். இந்த பக்கம் சைடு பாயிட்டு கரெக்டாக வந்து உள்ளே போகிற மாதிரி சைடு பாயிட்டு எல்லாமே உள்ளே போட்டிருக்கோம். அப்புறம் டிக்கெட் கட் பாயிட்டு கரெக்டாக 5 அஞ்சு வச்சு கரெக்டாக இருக்கு பாருங்கள். கட் பாயிட்டில் மேலே லேபிள் வச்சு கரெக்டாக எல்லாமே பக்கா இருக்கும். அது மாதிரி பின்னாடி ஜாயிண்ட் பாருங்கள் கரெக்டாக வந்து ஜாயிண்ட் எந்த வாரத்துக்கு கொண்டு கரெக்டாக எல்லாமே ஜாயிண்ட்டு லூப்பு 8 லூப்பு 1 2 3 4 இந்த பக்கம் 4 8 லூப்பு கரெக்டாக வச்சுருக்கோம். இது எல்லாமே நான் சொல்கிற அத்தனையுமே கடையில் நடக்கிற ரகசியம். இது மாதிரி நீங்கள் வெட்டி தைச்சிங்கன்னா சிறப்பாக இருக்கும். இது மாதிரி வெட்டி தைக்கணும்னு நினைங்க. இது மாதிரி தைச்சா பேண்ட் பார்க்குறதுக்கு அழகாக வந்து கஸ்டமருக்கு வந்து நீட்டாக இருக்கும். இது வந்து கடையில் எப்படி தைக்கிறோமோ இது மாதிரி தைச்சின்னா வாடிக்கையாளருக்கு ரொம்ப பிடிக்கும். டிக்கெட் பாயிட்டு சைடு பாயிட்டு கட் பாக்கெட்டு எல்லாம் பாருங்க பக்காவாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் தைச்சிங்கன்னா நிச்சயமாக சிறப்பாக இருப்பீங்க. நீங்கள் எப்போவுமே சூப்பர் ஸ்டாராக மாறுவதற்கு இது உதவியாக இருக்கும். எல்லாரும் என்னுடைய பயிற்சி என்னுடைய வீடியோ பார்த்தீங்கன்னா எப்போவுமே நீங்கள் வெற்றி மேல் வெற்றி தான் வரும். வெற்றியை நோக்கியே நம்ம நகர போகிறோம். வாருங்கள், அடுத்த வீடியோ வரை காத்துருங்கள். தச்ச டெமோவும் பார்த்துட்டீங்க. இது மாதிரி தான் தச்சு நீங்கள் பழகணும். வெட்டு முறையும் காமிச்சேன். இப்போ தச்ச டெமோவும் காமிச்சிட்டேன். எல்லாமே பார்த்து மகிழுங்கள். இதுவரைக்கும் பார்த்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றியை சொல்லிட்டு தி கிங்லுக்ஸ் தையற்பள்ளி கடையில் நடக்கக்கூடிய ரகசியம். இந்த பயிற்சி தெரிந்தால் மட்டுமே வெற்றி அடைய முடியும். இது ஒரு நாள் பயிற்சி. காலை மாலை 3 மணி நேரம் பேண்ட்டு சர்ட்டு சுடிதார் ஜாக்கெட் எல்லாமே நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். பயிற்சிகள் நடக்கப்படுகிறது. இது எல்லாமே நீங்கள் கற்றுக்கிட்டு சிறப்பாக இருக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். இது வந்து பொழுதுபோக்கு பயிற்சி அல்ல, உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய வருமானம் தரக்கூடிய பயிற்சி. அதனால் எப்போவுமே லாக்டவுனில் வந்து எனக்கு வந்து அட்டவணை, சுடிதார் அட்டவணை, ஜாக்கெட் அட்டவணை, பேட்டர்ன் எல்லாமே வந்து பணம் அனுப்பிச்சு போட்டுட்ருக்கீங்க. அவங்க அத்தனை உள்ளவங்களுக்கும் நான் நன்றியை சொல்லிவிட்டு, இந்த லாக்டவுனில் கூட எனக்கு வந்து பெருசாக நீங்கள் வந்து எனக்கு வந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய அத்தனை உள்ளவங்களையும் நான் வந்து கிங்லுக்ஸ் நன்றியை தெரிவிச்சுட்டு, இப்போ வந்து இது வரைக்கும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த அனைத்து உள்ளவங்களுக்கும் திருப்பியை சொல்லிட்டு, என்ன குருநாதர் அருகே வேதாந்தர மகிழ்ச்சிக்கும் முருகப்பெருமானுக்கும் தான் இவ்வளோ பெருமைகள் சேரும். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும்
அருள் பெரு ஆற்றல்களால் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் பெற்று சிறந்து விளங்க போயிருக்கிறார். இது முருகப்பெருமானும் உங்களை சிறப்பாக வச்சுக்குவார். எல்லாமே குருமார்களை வந்து வணங்குவோம். பெருசாக அவர்களை வந்து இப்போ ஆனந்தப்படுத்தி பார்த்தால் எல்லா வாழ்க்கையில் சிறப்பாக வந்துடுவோம். எல்லாருமே இதை பார்த்த அனைத்து உள்ளவங்களுக்கும் திருப்பி நன்றி சொல்லிட்டு, இது வந்து கடையில் நடக்கக்கூடிய ரகசியம். இது திருப்பி சொல்கிறேன், இது பொழுதுபோக்கு பயிற்சி அல்ல, உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய வருமானம் தரக்கூடிய பயிற்சி. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பாக்ஸில் வாருங்கள். அடுத்த வீடியோ வர வரைக்கும் காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.